கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நல்வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி நான் உங்களை மிக அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கின சமயத்தில் அழகாக நேர்த்தியாக மிகவும் அழகாக படைத்து எல்லாம் நல்லதென்று கண்டார். ஆனால் பாருங்கள், மக்கள் இந்த உலகத்தில் பலுகி பெருகின பிறகு பூமியில் நடந்த அக்கிரமம் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஆதியாகமம் 6:5 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அன்பான இப்படிப்பட்ட காலகட்டத்திலே மக்கள் பயங்கரமான பாவத்துக்கு அடிமையாக இருந்த அந்த சூழ்நிலையில் ஒருவரையாவது நல்லவர்கள் என்று சொல்ல முடியாத அந்த கட்டத்தில் ஒரே ஒரு குடும்பம், நோவா குடும்பம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்திருக்கிறார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான், தேவனோடு சஞ்சரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு கூட இந்த உலகத்தின் காரியங்களை நாம் பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் பாவமும் அக்கிரமமும் நிறைந்த உலகம். ஜனங்கள் பொல்லாத பாவங்களை செய்துவிட்டு அப்புறம் துன்மார்க்கமாய் அலைந்து அவிதமாக இருக்கிற காலங்களில் ஒரு கூட்டம் ஜனங்கள் கர்த்தருக்கென்று நிலைத்திருக்கிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. அன்பானவர்களே, இந்த முடிவு பரியந்த நிலைத்து நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். ஆகையினால நிற்கிறேன் என்று சொல்லுகிற ஒருவராவது விழுந்து விடாதபடி, இப்படிப்பட்ட பாவங்களுக்கு விழுந்து விடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதைத்தான் அந்த ஜனங்களுக்குள்ளே அந்த காலத்து ஜனங்களுக்குள்ளே நோவா ஒரு குடும்பம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்திருக்கிறார், தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட நாமும் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 1 சொல்லப்படுகிறது. அதுபோல அன்பானவர்களே, இரவும் பகலும் நாம் வேதத்தின் மேல் பிரியமாயிருக்கும்போது ஆண்டவர் நம்மேல் பிரியமாயிருப்பார். மத்திய 18:20 சொல்லப்படுகிறது, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகையினால் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம், குடும்பங்களில் நம்ம குடும்பத்தை கவனிக்கிறோம், நம்முடைய வேலை ஸ்தலங்களுக்கு செல்லுகிறோம், பிள்ளைகள் காலேஜுக்கு போகிற பிள்ளைகள் உண்டு, ஸ்கூல் போகிற பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருத்தரும் அவங்க நடைகளை காத்து கொள்ள வேண்டும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கவே கூடாது. பலவிதமான சூழ்ச்சிகள் சொல்லுவாங்க. நீ இப்படி போனால் குறுக்கு வழியில் நீ இந்த லைனில் போனியன்னா நீ பணம் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு குறுக்கு வழி சொல்லி தருவாங்க. ஆனால் அந்த குறுக்கு வழியில் போகிறதுக்கு தன்னை என்ன செய்யக்கூடாது? அர்ப்பணிக்கவே கூடாது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவரோடு உள்ள உறவிலே எந்த விதமான கருத்து வேற்றுமைகளோ வித்தியாசமோ ஐக்கியமின்மையோ விடாதபடிக்கு ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் இடைவெளி ஏதாவது இல்லாதபடி என்னை கண்மணியைப் போல உம்முடைய நல்ல பாதையில் என்னை வழி நடத்தும் என்று சொல்ல வேண்டும்.
அவர் தான் நம்மை உருவாக்குகிற தேவன், நம்மை உருவாக்கி அழைத்து வருகிற தேவன். இந்த உலகத்தில் உள்ளது எல்லாம் வீணான காரியங்கள் தான். ஆகையினால கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு பாடல் இருக்கிறது, ஆண்டவரே, ஆண்டோடத்தில் நம்மை உருவாக்கும்படி, நீர் என்னை உருவாக்கி என்னை நடத்தும்படி அப்படி கேட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். உருவாக்கும் குயவன் நீரே ஐயா, உம் கையில் களிமண்ணும் நான் தானையா. உருவாக்கும் குயவன் நீரே ஐயா, உம் கையில் களிமண்ணும் நான் தானையா. மண்ணின் மேன்மை செல்வங்கள் யாவும் அற்பமும் குப்பையுமே. மண்ணின் மேன்மை செல்வங்கள் யாவும் அற்பமும் குப்பையுமே. சிலுவை சுமந்து உம்மை பின்தொடர உம்வரம் தாருமே. சிலுவை சுமந்து உம்மை பின்தொடர உம்வரம் தாருமே. உருவாக்கும் குயவன் நீரே ஐயா, உம் கையில் களிமண்ணும் நான் தானையா. ஆண்டவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். உருவாக்குறவர் கர்த்தர். ஆகையினால அந்த உலகத்தில் உள்ள எல்லா சம்பத்து எல்லாம் அவர் தருகிறது தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இருக்கிறது. ஆகையினால அன்பானவர்களே, முதலாவது நீங்கள் தேவனை தேடுங்க. குறுக்கு வழியில் யாராவது அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம இது பணக்காரன் ஆக வேண்டும், பணத்தில் நம்ம பெரிய உயர் நிலையில் வர வேண்டும் என்று நம்ம விரும்பினோன்னா நம்ம ஒரு ஆழமான குழியில் நம்ம விழுந்துருவோம். ஆகையினால ஒவ்வொரு நிமிஷமும், அதுவும் முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் கூட, ஒருவேளை டிவியில் புதுசாக நான் இப்போ தான் நான் பார்க்குறேன், இப்படிப்பட்ட செய்தியை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிவியில் யாராவது புதுசாக பார்க்குறவங்க உண்டுன்னா கூட நீங்கள் தயவுசெய்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அவர் மூலமாக தான் நம்ம எவ்வளவு தான் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் ஒரு லாபமுமே இல்லை. ஆகையினால அன்பானவர்களே, இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு நாமம் உண்டுன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமந்தான். 33 கோடி தெய்வங்கள் இருந்தாலும் ஒரு தெய்வங்களும் செத்து போய் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததே இல்லை. இயேசு கிறிஸ்து மட்டும் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, அதை மட்டும் நீங்கள் யோசித்து பாருங்கள். எத்தனையோ பேர் 3ஆம் நாள் நான் உயிரோடு எழும்பிடுவேன், நான் சாதிப்பேன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. செத்தவங்க யாருமே உயிரோடு 3ஆம் நாள் இயேசுவை தவிர யாருமே எழும்பல்ல. நம்ம உண்மையான தெய்வத்தை நம்ம விசுவாசிக்க வேண்டும். நமக்காக ஜீவனை தந்து நம்மை பரிசுத்தமாக்குகிற ஒரு தெய்வம் உண்டானால் இயேசு கிறிஸ்து தான். அவரை தவிர வேறு எந்த ஒரு தெய்வமே இல்லை. நல்லா யோசித்துக்கிடுங்க. இந்த கடைசி காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். யாருமே ஏமாந்து போயிடக்கூடாது. நித்திய ஜீவனை தருவேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். அன்பானவர்களே, ஒரு நல்லவனுக்காக ஒரு நல்லவன் மரிக்க துணிந்து விடுவான். ஆனால் நம்ம எல்லாம் நல்லவங்களே இல்லை. நம்ம பாவம் செய்து வெகு தூரம் போனவங்க. பாவிகளுக்காக தான், பாவிகளை நேசித்து பாவத்தை வெறுத்து நமக்காகவே தான் அவர் இந்த பூமியில் தேவகுமாரனாக அவர் பிறந்து வளர்ந்து பாடுபட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி ஒரு சொட்டு இரத்தம் கூட தனக்காக வைக்காமல் அந்த இரத்தத்தை சிந்தி அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்று உயிரோடு இருக்கிற தேவன், நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை தேற்றி ஆற்றி அரவணைக்கிறவர். பாருங்கள், அந்த நாட்களில் கூட
இந்த நோவா இந்த கர்த்தரை தனக்கு தெய்வமாய் கொண்டு அவ்வளவு ஜனங்கள் சீர்கட்டு இருந்தாலும் கூட அதில் ஒரு குடும்பம் பக்தி வைராக்கியத்தோடு கர்த்தருக்காக வாழ்ந்திருக்கிறார் என்றால் பாருங்க. அதனால் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன்னு சொல்லும்போது அவர் சொன்னார், நீ காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் இப்படி ஒரு பேழையை கட்டுன்னு. அந்நாள் வரைக்கும் அந்த பூமியில் மழையே பெய்ததில்லை. நோவாவுக்கு மழைன்னே தெரியாது. இப்போ நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அநேகருக்கு பனி பெய்யுதுன்னு சொன்னால், காஷ்மீரில் உள்ள பனியை நம்ம நேரடியாக பார்த்ததே இல்லை. சரிதானே? ஊட்டியில் இருக்கிற பெரிய பனிக்கட்டிகளை கூட நம்ம பார்த்ததில்லை. நிறைய பேர் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் நம்ம விசுவாசிக்கணும், ஆமாம் உண்மைதான், அங்கே பனி விழுது. அதே போல் தான் மழை பெய்யும். அந்த மழையினால் இதை அழிப்பேன்னு சொல்லும்போது நோவா விசுவாசித்தார். நோவா விசுவாசித்து ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக ஒரு பேழையை அவர் என்ன செய்தார்? உண்டு பண்ணினார். இவ்வளவு நீளம், இவ்வளவு அகலம், இவ்வளவு உயரம், இதெல்லாம் எவ்வளவு எவ்வளவு கதவு போடணும் எல்லாம் ஆண்டவர் சொல்லும்படி சொல்ல அப்படியே கீழ்ப்படிந்தார். அதில் கொஞ்சம் பேர் பரியாசம், இந்த வெட்டாந்தரையில் போய் பாரு, இவன் ஒரு படகை கட்டிகிட்டு இருக்கிறான், இவன் ஒரு படகை செய்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பரியாசத்தை கூட அந்த நோவா ஏற்றுக்கொள்ளலை. யார் என்ன சொன்னால் என்ன, என் தேவனுக்கு பிரியமான காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லி, அன்பானூர்லே ரோமர் 5:1 சொல்லப்படுகிறது, இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் இப்படி இருந்தாலும் நோவா விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார். நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார். ஆதியாகமம் 8:20-21 சொல்லப்படுகிறது, பலிபீடம் கட்டி பலியை கர்த்தர் சுகந்த வாசனையாக கர்த்தர் முகந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பலிபீடம் கட்டி ஆண்டவரை ஆராதித்திருக்கிறார். ஏன்னா அந்த நோவாவுடைய மனைவி, அவருடைய 3 குமாரர், அந்த 3 குமாரருடைய மனைவிமார், இந்த 8 பேரும் பாதுகாக்கப்பட்டிருக்காங்க பாருங்க. இவ்வளவு ஆச்சரியமான தெய்வம். ஆண்டவர் அதிசயமாக இந்த பிள்ளைகளை அவங்களுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. அந்த ஆண்டவர் சொன்னது போல நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவ்விதமாய் கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்யும்போது நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆகையினால் இந்த உலகத்திலே நம்ம வாழுகிற நேரத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக, துன்மார்க்கருடைய ஆலோசனை இல்லை, ஒரு தேவனுடைய ஆலோசனை. அந்த நேரம் எத்தனையோ பயங்கரவாதிகள் பரியாசம் எல்லாம் பண்ணினாலும் கூட நோவா எந்த ஒரு காரியத்தையும் பொருள்படுத்தலை. ஆண்டவர் சொன்னபடி காரியங்களை செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுபோல் அன்பானவர்களே, இந்த நாட்களிலும் கூட நாமும் கூட கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அவருடைய சித்தத்தின்படி நடக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகையினால ஆண்டவர் நம்மை பெரிய பெரிய காரியங்களிலே அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் அவரோடு ஒப்புரவாகிக் கொள்ள வேண்டும். ரோமர் 5:11 சொல்லப்படுகிறது, இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இந்த ஒப்புரவாகுதல் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் மூலமாகத்தான் பிதாவோடு ஒப்புரவாகத்தக்கதான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இதை நம்ம என்ன செய்யணும்? கிருபையாக நமக்கு கிடைத்தது. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திராவிட்டால், இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை என்னமாய் முடியும்? யோசித்து பாருங்க. பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மரித்து நம்ம நித்திய அழிவுக்கு நம்ம போயிருந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் பிதாவோடு உள்ள ஒப்புரவாகுதல் எப்படி ஒரு ஆதி மனிதன் ஆதாம் ஏவாள் அவர்களுக்கு கொடுத்த அந்த கட்டளையை அவங்க கீழ்ப்படியாதனால அவங்க அந்த தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள்.
பிதாவுக்கும் இல்லாவிட்டால் தேவனுக்கும் அந்த மனிதனுக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டது, துரத்தப்பட்டார்கள். ஆனாலும் அன்புள்ள தேவன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டு ஜனங்கள் பலுகி பெருகினாலும் இந்த ஜனங்களை விட்டுறக்கூடாது, எப்படியாவது ரட்சிக்கணும், எப்படியாவது ரட்சிக்க வேணும், பிதாவோடு உள்ள ஐக்கியத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா! இவ்வளோ பெரிய தியாகம். அப்போ நம்ம எப்படி ஜீவிக்கணும்? இன்னொரு முறை இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறதும் இல்லை, அவர் இன்னொரு முறை சிலுவையில் அடிக்கப்பட போகிறதும் இல்லை. ஒரு முறை அவர் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தாயிற்று. இது 2ஆம் முறை அவர் நம்மை நியாயம் தீர்க்க இந்த உலகத்தில் உள்ள அவருடைய பிள்ளைகளை விசாரித்து எடுத்து செல்ல வரப்போகிறார். அதற்கு நம்ம ஆயத்தமாக வேண்டும், அதற்கு நம்மை ஆயத்தமாக வேண்டும். அவருடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் எவரை முன் குறித்தாரோ, ரோமர் 8ஆம் அதிகாரம் 30 33 வரை பார்த்தால், எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினார்களோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குறவர். அல்லேலூயா! முன்குறிக்கப்பட்டவர்கள் அவர்களை அழைத்து அவர்களை நீதிமானாக்கி அவர்களை மகிமைப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனோடு உள்ள ஐக்கியம் நாம் இருக்கும்போது நிச்சயமாக நம்ம தவற மாட்டோம். தேவனோடு உள்ள ஐக்கியம், தேவனுக்கும் எனக்கும் உள்ள ஐக்கியம், தனிமை வாழ்க்கையில் தனிமை ஆண்டவரோடு இருக்க வேண்டும். குடும்ப ஜெபம் நிச்சயம் இருக்க வேண்டும். கணவன் மனைவி பிள்ளைகளோடு இணைந்து அந்த கருத்து வேற்றுமைகள் கொஞ்சம் வந்தாலும் கூட அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் சீர்பொருந்தி அந்த இரவு நேரங்களில் எல்லாரும் இணைந்து நம்ம பாட்டு பாடி வேதத்தை வாசித்து தியானித்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்காமல் குடும்ப ஜெபம் இல்லாமல் தூங்கவே கூடாது. நம்முடைய வீட்டில் ஒரு கூரை இல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உள்ள வெயில் எல்லாம் படும், அடிக்கிற மழையெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வரும். புயல் அடித்தா புயலில் உள்ள தூள் துருத்தி எல்லாமே வீட்டுக்குள்ளே தான் வரும். என்ன பிரயோஜனம்? 4 சோறு இருந்து பிரயோஜனம் இல்லை. ஒரு கூரை இருக்கணும். ஒரு குடும்பத்துக்கு கூரை குடும்ப ஜெபம். அந்த குடும்ப ஜெபத்தை செய்கிற பிள்ளைங்க உண்மையிலேயே வாழ்க்கையில் கஷ்டம் வராதுன்னு அதுக்காக நான் சொல்லலை. கஷ்டம் வந்தாலும் கர்த்தர் கூடவே இருந்து ஆசீர்வதிக்கிற தேவன். எனக்கு 16 வயசில் எங்கள் அப்பாவை நான் இழந்தேன். எங்கள் அம்மா கூப்பிடுவாங்க ஒவ்வொருத்தரையாக காலையில் 5 மணிக்கு, ஜாய்மா எலும்பு, விஜயா எலும்பு, ஒவ்வொருத்தரையாக எழுப்பி காலையில் 2 பாட்டு, ஞான பாட்டில் 1, கீர்த்தனையில் 1 பாட்டு, 2 பாட்டு பாடி பைபிள் படித்து ஜெபிக்கணும் காலையில் 5 மணிக்கு. சில நேரம் நான் சொல்லுவேன், அம்மா தொண்டை கெட்டுனது போல் இருக்குது, 1 பாட்டு பாடினா போதுமா அப்படின்னு. அப்போ அம்மா சொல்லுவாங்க, ஒரு சாப்பாடு செய்து வச்சுட்டு ஒரு அவியலும் ஒரு தீயலும் அப்படி 2 கூட்டு இருந்ததுன்னா அந்த சாப்பாடு எவ்வளோ ருசியாக இருக்கும். 2 பாட்டு பாடி பைபிள் படித்து ஜெபம் பண்ணணும். அப்படி எங்களை வளர்த்தாங்க. அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவரை துதித்து பாடுங்க, துதித்து பாடி ஜெபிச்சு பாருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் ஒரு நாளும் அவரை துதிக்கிற பிள்ளைகள் அவர் ஆசீர்வதிக்காமல் இல்லை. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்றிருக்கிறது. தேவனை இயேசு கிறிஸ்து தான் தெய்வம்னு இன்றைக்கு தெரியாதவங்க தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவு தான். தெரியாதவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று
மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். வீணான சிந்தனை. ஆண்டவரை துதிச்சு பாருங்க, உங்களுக்கு மனசில் கவலையா, பாரமா, வேதனையா, சஞ்சலமா, ஆண்டவரை நோக்கி பாருங்க. நமக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்ட ஆண்டவரை நீங்கள் ஸ்தோத்திரீங்க. அவரை இயேசுதான் தெய்வம்னு அறிந்திருந்தும் அவரை துதிக்காமல் இருக்கிற பிள்ளைகள் வீணரானார்கள் என்று சொல்லி அன்பானவர்களே, அவரை துதிச்சு பாருங்க, அவர் நம்மோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பார். லூக்கா 24:15 பாருங்கள். நான் இப்போ எல்லாம் அதை வாசிக்க நேரம் இல்லை. எம்மாவு அந்த ஊருக்கு 2 சீஷர்கள் நடந்து போயிட்டுருக்காங்க. எப்போ நடந்தாங்கன்னா ஆண்டுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு. அவர் போயிட்டு அவங்க 2 பேரும் அந்த ஆண்டுடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது வழியில் இயேசு கிறிஸ்து அவங்களோடு இணைந்துக்கிட்டாராம். இணைந்து அவங்களோட பேசிட்டு போயிருக்கிறாங்க. அவங்களோடு இணைந்து போயிருக்காங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்க 2 பேரும் சம்பாஷித்து போகும்போது ஆண்டவருக்கு அது பிரியமாக இருந்திருக்கு. அவர்களோடு இணைந்து கொண்டார். அந்த 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 இருட்டுகிற நேரத்தில் சற்று வழியில் போகிறது மாதிரி போகுது. சீஷர்கள் சொன்னாங்க, ரொம்ப மாலை ஆயிற்று, இன்னைக்கு எங்கள் வீட்டில் தங்கிட்டு போங்கன்ட்டு. அங்கே போய் தங்கும்போது அவங்க அப்பத்தை பங்கிட்டு கொடுத்துருக்கிறார். அவங்க வாங்கும்போது ஆண்டவர் அங்கிருந்து மறைந்து போயிருக்கிறார். அப்போ இந்த சீஷர்கள் சொல்லிட்டாங்க, அவர் நம்மோடு கூட நடந்து வரும்போது வேத வாக்கியங்களை நமக்கு சொல்லி கொடுத்தாரே, நம்முடைய இருதயம் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லி. அன்பானவர்களே, ஆண்டவரை துதிக்கும்போது ஸ்தோத்திரிக்கும்போது தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே நாம் அதிகமாய் செயல்படும்போது நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? மகிழ்ச்சியாக்குகிறார். இன்றைக்கு கூட ஆண்டவர் சொல்லுவார், இதோ வாசற்படியிலே நின்று நான் தட்டுகிறேன், எவன் ஒருவன் வாசலை திறக்கிறானோ நான் உள்ளே பிரவேசித்து அவங்களோட இருந்து நான் சாப்பிடுவேன், அவங்களோடு உட்கார்ந்து நான் போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அவங்களும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவார்கள். இன்றைக்கு உங்கள் இருதயமாகிய அந்த வாசலை இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தட்டுவார் என்றால் நீங்கள் திறந்து, ஏசப்பா என் உள்ளத்தில் நீங்கள் வாருங்க, என்னோடு கூட இருங்கப்பா. ஒரு நோவாவோடு கூட சஞ்சரித்தீரே, அந்த நோவாவும் அந்த தேவனோடு சஞ்சரித்திருக்கிறார். தேவனும் அந்த நோவாவோடு சஞ்சரித்து அந்த குடும்பத்தை காப்பாற்றினீரப்பா. அதே போல் நீங்கள் தட்டுகிற, என்னோடு பேசுகிற உங்களுக்கு என்னுடைய இருதயமாகிய கதவை நான் திறக்கிறேன், என் உள்ளத்தில் நீர் வாரும் அப்படின்னு கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக வந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த கடைசி நாட்களில் பாதுகாத்து அவர் நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எந்தன் இதய கதவை திறப்பேன், எந்தன் இதய கதவை திறப்பேன், எந்தன் இயேசுதேவா எந்தன் இதயத்திலே வந்து வாசம் பண்ணுமே, எந்தன் இதய கதவை திறப்பேன், பாவமும் சாபமும் போகுமே, உந்தன் இரத்தத்தினால் வியாதியின் வருத்தம் தீருமே, பரலோக பாக்கிய சந்தோஷமும் ஈவாரே, எந்த இதய கதவை திறப்பே. ஆமாண்டவரே, எங்கள் இருதயத்தின் கதவை நாங்கள் திறக்கிறோம், எங்களுக்குள்ளே வாசம் செய்யுங்க. பாவமும் சாபமும் போகிறதே உடைய இரத்தத்தினாலே. ஒவ்வொரு பேரையும் அப்பா, அந்த வேத வசனங்களை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் சென்று ஆண்டவரே நீ வாசம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, உடைய அன்பு கரங்களில் தருகிறோம். என்னோடு ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும்.
எனக்காக ஜெபியுங்கள் என்று அநேகர் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே சாட்சியாய் வாழ்ந்து, ஆண்டவரே கர்த்தருக்கென்று வாழ்ந்து, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து உம்மோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளாய் இருக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம். சகல தேவைகளையும் சந்தியும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.